என்னங்க, உங்களுக்கு பிடிச்ச ஆட்டுக்கால் சூப் கொண்டு வந்திருக்கேன். சாவை நினச்சி எனக்கு பயம் இல்லைம்மா. உங்களை நினச்சும் எனக்கு கவலை இல்லை. நான் இல்லாமலே நீங்கள் நல்லா வாழ கற்றுக்கிட்டீங்க. இனிமே தான் நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ போகிறீங்க. ஆனாலும் எனக்கு 2 வருத்தம் மட்டும் இருக்குமா. உங்களை நான் சரியாக கவனிக்கலை, நடத்தலை, குடிக்காம அடிக்காமல் இருந்திருக்கலாம். ரெண்டாவதா என்ன மனுஷனா நினைச்ச ஒரே மனுஷன் டாக்டர் பால். அவர் கையில் நான் சாகலின்னு தான் ஒரு வருத்தம். நீ அவர்கிட்ட சொல்லிடுறியா? தங்கசிங்க அட்டெண்டர் தானே? ஆமாம் சிஸ்டர். நீங்கள் உங்களுக்கு யார்? அவர் என்னோட வீட்டுக்காரர் தான். அந்த கன்சென்ட்டை படித்து பார்த்துட்டு சைன் பண்ணிடுங்க. அண்ணே, நம்ம முத்தையா என்ன செஞ்சிருக்கான் பார்த்தீங்களாண்ணே? நம்மக்கிட்ட வேலை பார்த்துட்டு அடுத்த கட்சியில் போய் சேர்ந்துட்டானே. நன்றி கிட்ட பையன். ஐயோ, உங்கள் கதையெல்லாம் கொஞ்சம் அந்த பக்கம் போய் பேசுகிறீங்களா? தங்க சிங்கம் தங்க சிங்கம் ஒரசுனா தங்கம். தங்க சிங்கம் தங்க சிங்கம். ஸ்டாப், நிறுத்து. உன் மனசு ஃபோக்கஸ் இல்லைன்னா பஞ்ச் ஃபோக்கஸாக இருக்காது. அந்த பஞ்சை அப்படி ஃபுல் பேக் எடுத்து அப்படி நேராக வச்சுக்கோ, ஸ்ட்ரைட்டா. எஸ், வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர், வெரி குட். ஃபாஸ்ட் 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 ஃபாஸ்ட். ஒரு நிமிஷம். இந்த கலை வந்து மற்றவங்களை தாக்குறதுக்காக இல்லை, மற்றவங்களை பாதுகாக்கிறதுக்காக. ஓகேவா? நம்ம சிங்கம் உள்ளே தங்கம், வெளியே சிங்கம். தங்க சிங்கம் தங்க சிங்கம் ஒரசுனா தங்கம். ஏய், தங்க சிங்கம் ஒரசுனா தங்கம்.
அண்ணே நான் சொல்கிறேன்னு ஒரு டைம் மிஷன் ஆஸ்பத்திரி போய் பாருங்கண்ணே. செலவும் கம்மி, டாக்டர் பாலு கைராசிக்காரருண்ணே. வெளிநாட்டில் இருந்தெல்லாம் அவரை பார்க்க ஆள் வராங்கண்ணே. சரி, நீ போகிற வழியில் என்னை இறக்கி விட்டு போயிரு. சரிண்ணே. ஐயா, வீல் சேர் வேணுமா? என்னை பார்த்தா வீல் சேரில் கூப்பிட்டு போகிற ஆள் மாதிரியா இருக்கு. இல்லை, நடக்க கஷ்டப்படுற மாதிரி இருக்கே, அதான் கேட்டேன். அது ஒன்றும் இல்லை, வண்டி ரிசர்வில் இருக்குது. பெட்ரோல் போட்டால் எல்லாம் சரியாக போயிடும். சரி, டாக்டர் பால் இருக்காரா? ஓபி டைம் முடிஞ்சிருச்சே, அவர் ஆப்ரேஷன் தியேட்டர் போயிருப்பார். சரி, நான் இருந்து பார்த்துட்டே போகிறேன். நீங்கள் தான் டாக்டர் பாலா? ஆமாம். நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னு சொன்னாங்களே. நான் சொல்லலையே. ஆப்ரேஷன் தியேட்டரில் தான் இருப்பீங்கன்னு சொன்னாங்க. இங்கே உட்காந்து ஜாலியாக டீ குடிச்சிட்டு இருக்கீங்க. பேஷண்ட்டுக்கு மயக்க மருந்து கொடுத்துட்ருக்காங்க. மதியமாச்சு, நான் இன்னும் சாப்பிடல. ஒரு டீ குடிச்சிட்டு இருக்கேன். இது தப்பா? அவங்க தான் சொன்னாங்க. சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு முட்டு வலி டாக்டர். சரிங்க, வாங்க படுங்க பார்க்கலாம். தங்க சிங்கம். எந்த காலில் வலி இருக்குது? இடது கால் டாக்டர். அம்மா. உள்ள நல்லா சீல் வச்சிருக்குது. ஆப்ரேஷன் பண்ணி வெளியே எடுக்கணும். சுகர் இருக்குதா என்ன? சுகரா? அது எப்பவும் ஃபுல் டேங்க் மாதிரி 300 400ன்னு இருக்கு. ஈரல் வீணாக போச்சு. இந்த குடியை விடலன்னா செத்து போயிடுவேன்னு ஒரு அமெரிக்கா டாக்டர் சொல்லிட்டாரு. ஒரு பெரிய எலும்பு டாக்டரும் பார்த்தேன். உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் நிறைய குழப்பம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. உயிருக்கே ஆபத்துன்னு வேற சொல்கிறாங்க. பயமாக இருக்குது டாக்டர், அதான் வந்துட்டேன். சரி, பயப்படாதீங்க. ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வாரேன். 1 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க. ஓபி முடிஞ்சிருச்சு, சாயங்காலம் வாங்கன்னு சொன்னேன் டாக்டர். அண்ணே, இந்த டாக்டர் கிட்ட தரேனே. யார் பேசுறது? டெபுட்டி சிஎம் பேசுகிறேன். ரொம்ப சாரி சார், அவர் வேற அண்ணன்னு பேசிக்கிட்டு இருந்தாரு. அதான் யாருன்னு கேட்டேன். எங்கள் அப்பாவும் அவங்க அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸு. அவர் எங்கள் வீட்டில் தான் இருப்பார் சின்ன வயசில். என்னைய அண்ணன் தான் கூப்பிடுவார். சரி, அவரை ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பிடுங்க, நாங்கள் இங்கே பார்த்துக்குறோம். அவர் நம்ம ஊர் அவுட்ரு போகிற வரைக்கும் கூட தாங்க மாட்டார். செப்டிசிமியான்னு சொல்லுவோம். சீல் ரத்தத்தில் கலக்குது. எந்த நேரமும் ஹார்ட் நின்று போயிடும். அப்படின்னா நீங்களே பார்த்துக்கோங்க டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ். ஃபோன் அவட்ட கொடுங்க. அண்ணே. சரிங்கண்ணே, சரிங்கண்ணே. டாக்டர், ஃபோனில் யாரு? எந்திரிச்சிருந்தீங்களே. இவ்வளோ பெரிய தலைவர்கிட்ட நான் இது வரைக்கும் பேசினதில்லை நாசி. சரி, அவரை வார்டில் அட்மிட் பண்ணுங்க. ஒரு சர்ஜரி முடிச்சுட்டு வந்து பார்த்துக்கிறேன். கூட யாரும் வந்திருக்காங்களா? ஏன்? எனக்கு தானே ஆப்ரேஷனு. எல்லாம் முடிஞ்சிச்சா டாக்டர்? வேட்டியை கொடுங்க டாக்டர், வீட்டுக்கு போகணும். சிங்கத்தோட தங்கமும் துணியும் பத்திரமா இருக்கு. போகும்போது தருவாங்க. 2 நாள் ரெஸ்ட் எடுக்கணும். இல்லைனா நம்ம செஞ்சதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். புரியுதா? என் வேட்டியை கொடுங்க டாக்டர், அம்மனமாக இருக்கிற மாதிரி இருக்கு. நல்லா தானே இருக்கு டாக்டர். இல்லை, இவளால வெள்ளையும் ஜுலைமா பார்த்துட்டு இப்போ பச்சை பசேன்னு பார்க்கறது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குன்னு சொன்னேன். நல்லா இருக்கட்டும் டாக்டர், என் வேட்டியை கொடுங்க. பொம்பளைங்க கவுன் போடுற மாதிரி இருக்கு டாக்டர். தெரியாமலாம் கவுன் போட்டு விட்டுருக்கோம். ட்ரீட்மெண்ட்டுக்கு வசதியாக இருக்கும். வேட்டி அழுக்காயிரும், வேட்டியிலேருந்து கிருமி புண்ணில் பட்டுரும். இப்படி பல காரணம் இருக்கு. பொறுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு வந்து பார்க்குறேன். தங்க சிங்கம். தங்க சிங்கம். அப்பா, உங்களுக்கு ஃபோன். யாரு? தங்கசிங்கம்மா பிரச்சனை பண்ணுறாரா?
வேட்டி கேட்குறாரா? அவர் ஃபோனில் என் நம்பர் அடிச்சு கொடுங்க. மிஸ்டர் தங்கசிங்கம், இவ்வளோ ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் என்னென்னா குவார்டர் கட்டிட்டு இருக்கீங்க. நீங்கள் நல்லா இருக்கணும் தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அமெரிக்கா டாக்டர் என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா என்ன? சுகர் 150 குறைஞ்சிருக்கு, ஈரலும் குணமாயிட்டு இருக்கு. எந்திரிச்சு நடங்க பார்க்கலாம். சரியாயிடுச்சு டாக்டர். வேஷ்டி கொடுங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். பொறுங்கப்பா, யூரின் பேக் போட்டிருக்கு, நாளைக்கு எடுத்து விட்ருவாங்க. நீங்கள் இப்போ நடங்க பார்க்கலாம். என்னாசி, வேட்டியை கொடுங்க, வீட்டுக்கு போட்டோம். டாக்டர், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? 2 பெரிய டாக்டர்ஸை பார்த்தேன். என் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் அசால்ட்டாக ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்க. என் உயிரில் ரிஸ்க் எடுக்கிறது உங்களுக்கு அவ்வளோ சாதாரணமாக இருக்கா? நம்ம ஹாஸ்பிட்டல் நேம் போர்டை பார்த்துருக்கீங்களா? எனக்கு படிக்கவே தெரியாது டாக்டர். மிஷன் ஆஸ்பத்திரின்னு எழுதியிருப்பாங்க. அதுக்கு கடவுளை நம்பி வைத்தியம் பண்ணுற ஆஸ்பத்திரின்னு அர்த்தம். எங்களுக்கு இந்த திறமையை கொடுத்ததும் அவர் தான். எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் இல்லை டாக்டர். அதை விடுங்க. சரி, நீங்கள் எப்படி இப்படி இருக்கீங்க? அதுவா, நாங்கள் படிக்கிற பைபிளில் ஒரு வசனம் எழுதியிருக்குது. கண் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு செய்யாதவன் காணாத கடவுள்கிட்ட அன்பு செய்கிறது எப்படின்னு. உங்களுக்கு என்னை பற்றி தெரியாது டாக்டர். நான் ரொம்ப பொல்லாதவன். பயங்கரமாக குடிப்பேன், நிறைய அடிப்பேன். என் பொஞ்சாதி என்னை சுத்தமாக வெறுக்கிறா. என் பிள்ளைங்கள்லாம் என்னை பார்த்தாலே தெரிச்சு ஓடுறாங்க. எங்கள் ஊரில் யாருக்குமே என்னை பிடிக்காது டாக்டர். ஆனால் ஏதாவது காரியம் ஆகணும்னா மட்டும் சலாம் போடுவாங்க. யாருக்குமே என்னை பிடிக்காது. நீங்கள் மட்டும் எப்படி என்னை இப்படி நேசிக்கிறீங்க? நானும் பொல்லாதவன் தான். பார்க்க நல்ல கௌரவமான டாக்டர் மாதிரி உட்காந்துருக்கேன். நானும் பல தப்பு பண்ணியிருக்கேன். இந்த பைபிளில் என்ன சொல்லியிருக்குன்னா, நான் பாவியாக இருக்கப்பவே இயேசு எனக்காக சிலுவையில் உயிரை கொடுத்தாருன்னு. அதுபோல தான் நானும் உங்களை நேசிக்கணும்னா உங்ககிட்ட நல்லது இருந்தால் மட்டும்தான் நேசிக்கணும்னு இல்லை. நீங்கள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் நான் உங்களை நேசிச்சே ஆகணும். தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், ஜீவன் தந்திட இங்கு வந்தார். அந்த அன்பில் எனக்கொரு பங்கு தந்தார். அம்மா, எனக்கு தேங்காய் தண்ணி கொடுங்க. பாரம் தந்தார், எந்தன் பங்கை பகிர்ந்திட பாரம் தந்தார். கிறிஸ்துவின் அன்பிற்கோர் அளவில்லை, அதை அறிவிக்க எனக்கு வெட்கமில்லை. கிறிஸ்துவின் அன்பு டாக்டர், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. எனக்கு வெட்கமில்லை. அறிவிக்க எனக்கு நீங்கள் என்னை நேசிக்கிறீங்களா? என்ன காலையிலே குடிச்சிருக்கீங்களா? இத்தனை காலமாக அந்த கேள்வியை யாருமே என்கிட்ட கேட்டது கிடையாது. என்னை டிஸ்சார்ஜ் பண்ணுங்கள் டாக்டர். இந்த நிலமையில நீங்கள் எங்கே போக போகிறீங்க?
எங்கள் ஊரில் ஒரு மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்குது, நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன் டாக்டர். மெட்ராஸ்லே கஷ்டம்னு சொல்கிறோம், நீங்கள் ஊரில் போய் பார்த்துக்கிட போகிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க டாக்டர். எங்கள் ஊரில் ஒரு டாக்டர் இருக்கார், அவர் என்னை நேசிக்கிறாரு, நல்லா வைத்தியம் பார்ப்பார், காசும் கம்மியாக தான் வாங்குவார். நான் அவர்கிட்ட போய் பார்த்துட்டு சரி பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேன். உங்கள் தலைவர்கிட்ட ஒரு ஃபோன் பண்ண சொல்லுங்கள், அவர் சொல்லட்டும், நீங்கள் எங்கே வேணாலும் தாராளமாக போய்க்கலாம். பிளேட்டு வைக்கணுமா? ரொம்ப ரிஸ்கா, உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க. சுகர் எல்லாம் கம்மி பண்ணிட்டு வந்தால் தான் ஆப்ரேஷன் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு இருந்த சிக்கலில் உயிருக்கு ஆபத்துன்னு தான் கட்டு போட்டு சரி பண்ணிடலான்னு நினச்சேன். கடவுள் புண்ணியத்தில் எலும்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. கொஞ்ச நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்தால் போதும், நல்லா சுகமாயிரும். டாக்டர், மெட்ராஸ் டாக்டரை போய் பார்த்தேன், கையை காட்டினேன், அசந்து போயிட்டார், வாயை பேச முடியல. வண்டி என்ன ரிசர்வ்லியாக இருக்குது, கொஞ்சம் சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது கையும் முட்டியும் உடஞ்சப்ப 4 நாள் நீங்கள் வச்சு பார்த்துக்கிட்டீங்க, என்னை குடிக்க விடல. நானும் 2 நாள் இருந்து பார்த்தேன் டாக்டர், முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நான் எலும்பு டாக்டர். குடியை விடுறத பற்றி, சிகிச்சை கொடுக்கறத பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், உங்களோட சொந்த பலத்தினால அதை விட முடியாது. கடவுள் உங்களுக்கு உதவி செஞ்சாருன்னா கண்டிப்பாக உங்களால் விட முடியும். நான் வேணால் உங்களுக்காக டெய்லியும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இல்லாத கடவுள்கிட்ட போய் என்னத்தை வேண்ட சொல்கிறீங்க டாக்டர்? கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் அவர் உங்களை மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் தான் டாக்டர் கடவுளே. ஏன் நானும் கடவுள் தான். தப்பு சிங்கம். நான் கடவுளாக இருந்தால் என்னால் ஏன் எல்லாரையும் சுகப்படுத்த முடியலை? ஏன் நீங்கள் கடவுளாக இருந்தால் உங்களுக்கு ஏன் இத்தனை பிரச்சனை? குடிகார கூட்டாளிகள் கூட இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிருங்க. இங்கே வாங்க, ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட வாங்க. நீங்கள் கூட கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. சாமி, நீங்கள் யாருன்னு தெரியாது, நீங்கள் இருக்கீங்களான்னு கூட எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஹெல்ப் பண்ணால் என்னால் குடிய விட முடியும்னு டாக்டர் பால் சொல்கிறாருன்னு உங்கள் மனசுக்குள்ளேயே ஜெபம் பண்ணி பாருங்கள். சரிங்க டாக்டர், உங்ககிட்ட பேசினா நேரம் போகிறதே தெரியல. பார்ப்போம். பிரான்சி, தங்க சிங்கத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். பிரான்சி, லிடியா, நீ ஜெபம் பண்ணுறியா? அங்கிள் எல்லாம் ஒல்லியா வரணும், குடிக்க கூடாது. உங்க அப்பா எஸ்பாய பார்த்து எல்லாத்தையும் சொல்லணும். டாக்டர், நான் என்னைக்கு பிறந்தேன், ஏன் பிறந்தேனே எனக்கு தெரியாது. எனக்கு போய் பர்த்டே எல்லாம் கொண்டாடுறீங்க டாக்டர். ஏன் டாக்டர்? எப்படி? தங்கசிங்கம், உங்களை நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? என்கிட்டயே வா, கேளுங்க. நீங்கள் ஒரு ஆளை நேசிச்சா அவங்களுக்கு என்னெல்லாம் செய்வீங்க, என்னெல்லாம் செய்ய முடியும்? நான் தான் யாரையும் நேசிக்கிறது இல்லையே. நீங்கள் நேசிக்கணும். அப்படி நேசிச்சா இதையும் செய்யலாம், இதுக்கு மேலேயும் செய்யலாம். அண்ணே, உங்களுக்கு டீயா காஃபியா? எதனால ஓகேம்மா, எதனால பரவாயில்ல. காஃபி டீக்கு பதிலாக பீரா பிராந்தியான்னு கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். நல்லா இருக்கும். ஹலோ, யாருக்கு பர்த்டே? கொண்டாட ஆள் இல்லைன்னா பிறந்தநாள் கொண்டாட முடியாது, தெரியும்ல. என் ஒரு ஆளுக்காக கூட டாக்டர் பால் என் பிறந்தநாளை கொண்டாடி இருப்பாரியா? ஆமாம், இதுக்கு முன்னாடி நீ பிறந்தநாள் கொண்டாடி இருக்கியா? தங்கச்சிங்க மாமா, தங்கம் இந்த இருக்கு.
சிங்கம் எங்க? சிங்கமா? எங்க அப்பா கேக் வேணா எங்க அம்மா கூட்டிடுவாங்க. நீங்க கேக் வேணா யார் கூட்டி கொடுப்பீங்க? அவங்க வீட்டில் போய் ஊட்டி விடுவாங்களா செல்லம்? டாக்டர் ஒரு நிமிஷம். என்னாச்சு இன்னாசி? டாக்டர், இவங்கெல்லாம் நரகத்துக்கு தானே போவாங்க? உங்களுக்கெல்லாம் பரலோகம் நரகம் மட்டும்தான் தெரியும். ஆனால் இவங்கள மாதிரி ஆட்களுக்கு தான் கர்த்தர் ரொம்ப தேவைன்னு நம்புகிறேன். புரியல டாக்டர். இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் பரலோகத்துக்கு போகணும் தான் கர்த்தர் இந்த உலகத்துக்கே வந்தார். சாரி டாக்டர், நான் இந்த மாதிரி யோசிக்கல. டாக்டர், தங்கசிங்க வீட்டம்மா வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். 10 வருஷமா பேசாம இருந்த என் வீட்டுக்காரரு கடைசியை சாவறதுக்கு முன்னால தான் டாக்டர் பேசினாரு. அவர் இறக்குறப்போ என்னம்மா சொன்னாரு? என்ன மனுஷனா நினச்ச ஒரே மனுஷன் டாக்டர் பால். அவர் கையில் நான் சாகலியன் தான் ஒரு வருத்தம். நீ அவர்கிட்ட சொல்லிடுறியா? உங்களை வந்து பார்த்துட்டு போனதுக்கப்புறம் அவர் ரொம்ப மாறிட்டாரு டாக்டர். இன்னைக்கு அவர் சட்டையை துவைச்சேன், அதில் இது இருந்துச்சு. தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், ஜீவன் தந்திட இங்கு வந்தார். அந்த அன்பில் எனக்கொரு பங்கு தந்தார். எந்தன் பங்கை பகிர்ந்திட பாரம் தந்தார். எந்தன் பங்கை பகிர்ந்திட பாரம் தந்தார். கிறிஸ்துவின் அன்பிற்கோரளவில்லை, அதை அறிவிக்க எனக்கு வெட்கமில்லை. கிறிஸ்துவின் அன்பிற்கோரளவில்லை, அதை அறிவிக்க எனக்கு வெட்கமில்லை. அறிவிக்க